நேற்று வந்த தீர்ப்பை ஆரம்பிக்கடா ஸ்டார்ட் பண்ணுவா. நேற்று வந்த தீர்ப்பை ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்தெந்த இடத்துல எதாவது பண்ணணுமோ அந்தந்த இடத்துல தான் பண்ணணும்னு சொன்ன கொச்சையா இருக்குன்றக்காக சொல்றேன் நான். எந்த இடத்துல எந்த வேலை பார்க்க எது செய்யணுமோ அந்த இடத்துல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஏன்னா கார்த்திகை தீபத்தை மலை மேல உச்சியில தான் கார்த்திகை தீபம் ஏற்றணும். இப்போ இவங்க ஏத்திட்டு இருக்கிறது இது இறந்தவர்களுக்காக மோச்சம் போற தீபத்துல அவங்க ஏத்திட்டு இருக்காங்க. அதைத்தான் மக்களும் கேட்குறோம். கோர்ட்டா தான் சொல்லுது. எதுல சொல்லுதுன்னா, மலை உச்சியில இருக்க தீபத்துல தான் ஏத்தணும். மலை மேல இருக்க தீபத்தூண் எதுக்கு இருக்கு? அந்த உச்சியில தீபத்தூண் இருக்க தீபத்தூண் உச்சியில ஏத்தனோம்னா சுற்றி இருக்க 48 கிராமத்துக்கும் அது தெரியும். அது தெரியும் போது அந்த கிராம மக்கள்லாம் சாமி கும்பிடுவாங்க. அந்த தீபம் ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அதை மேலே ஏத்தந்து நாங்களும் சொல்றோம், கோர்ட்டும் சொல்லுது. அதைத்தான் நாங்கள் எந்தெந்த இடத்துல எது நடக்கணுமோ அதைத்தான் நடக்கணும் நாங்களும் சொல்றோம். அதே மாதிரி இந்த ரகுபதி சொல்லிக்கிறேன். நாங்கள் 2026 திருப்பரங்குன்ற முருகன் வேலோட வதம் செய்வார். திருப்பரங்குன்ற 2026 திமுக ஆட்சி காணாமல் போய்விடும். தரிகட்ட திமுக ஆட்சி கண்டிப்பான முறை 2026 அழிந்து விடும் என்று சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இஸ்லாமிய நண்பர்களுக்கு ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆதரவா இருக்கிற தமிழக அரசு என்ன செய்யுதுன்னா, நீங்க அமைதியா இருக்க நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தீபத்தை ஏத்த விடாம இருக்காங்க. நீங்க ஒரு 10 பேர் ஒரு நல்ல இஸ்லாமிய நண்பர்கள் நல்லவர்களா இருந்தீங்கன்னா, ஒரு 10 பேர் நாங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற தமிழக அரசு சரி இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி ஓரம் கட்டி போகும். நீங்க அமைதியா இருக்க அவங்க நீங்க சந்தோஷப்படுறீங்க போலன்னு சொல்லிட்டு இன்னும் இதே மாதிரி இந்துக்கள் கொச்சப்படுத்திட்டே இருக்கோம். நாங்க அந்த தெருவில் இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க, சந்தனக்கூடு நடத்தட்டும், நாங்க நடத்த வேணாம்னு சொல்லல. அதே மாதிரி எங்க மலை மேல தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்துக்கள் அப்படி பெருந்தன்மையா இருக்காங்க. அந்த பெருந்தன்மையை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வர மாட்டேங்குது. ஏன் நீங்க களத்துல ஆதரவு தெரிவிக்க வேண்டியதானே? நீ மலை உச்சியில எங்களுக்கு தீபம் ஏத்துறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க களத்துல சொன்னாதானே உங்க எஜமான திமுக அரசு சரி இவங்கள ஓகே சொல்றாங்க. வாக்கு வங்கிக்காக இந்துக்களை கேவலமாகவும் அசிங்கமாகவும் திட்டி கேவலமாக இந்துக்களோட கலாச்சாரத்தையும் பண்பாடையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு எல்லா திமுக அமைச்சர்களும் பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க இதெல்லாம் அப்படி இல்லை நீங்க சொன்னாதே அவங்களுக்கு தெரியும். அதனால இது இஸ்லாமிய நண்பர்களுக்கு இதெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.